ஒரு வாரமா என்கிட்ட சொல்லி இந்த ஆபரேஷன் பண்ணு இப்ப செலவு மிச்சம் தானே. யாரா அவன்? அவன் புரியுது என்ன பண்ணிட்டு ஜன போட்டு பாக்கலாம். இன்னாட்டு ஒருத்தர் அந்தாண்ட ஒருத்தர் நின்று எவ்வளவு செட்டுல யாருங்க யாரா? டேய் சரி பாக்கட்டே ஓடி வைப்பையே கை தந்தவர்கள். ஆமாங்க இந்த கந்தர் கால்கொண்டு வைக்க மோடியே எடுக்க விழுக்கு துணிச்சால் இந்த உலகத்தில் யார் வரம் கொடுத்த பகவதியே பாதாள சிறையில் அடைச்சவங்க நீங்க. அப்படி இருக்கும்போது இவன் என்ன சமாத்த பையன் கூப்பிடுறானே. ஏய் யாரா? ஏங்க ராவல்ல போறீங்க. அது எமகண்டத்திலே ஒரே எல்லாருக்கும் ஒரே மாதிரி விட கூடாது. இது விடுங்க. இல்ல எனக்கு அவதா கொம்பு. பெரிபுல் சாமா பெரிபுல் சாமா பெரியஜமா பெரிபுல் சாமா இந்த சாமி தான் குண்டா. ஏய் கண்டன் வானாண்டா இவன் கண்டன். ஊர் சோறு யாருக்கு ஒத்துக்குதோ இல்லையோ இந்த ஜென்மத்துக்கு ஒத்துக்குது. இல்ல நாங்களாம் ஊர் சோறு அடிக்கல. ஊர் சோறு எங்க போறாங்களோ சாமி தோ பேச்சுக்கு வயசுக்கு என்ன சொல்லுது? பிரியாணி ஆமா. வாயை பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. மணிபாஸ் மாதிரி இருக்குது. இதான் நான் பேசும்போது அவர் வாயை பார்க்கவே மாட்டேன். சிரிப்பு சிரிப்பா ஆமா எனக்கு தப்பவையா? டேய் யாரா இவங்க ரெண்டு பேரா? இவங்க தான் இந்த மோடி எடுக்கிறனுங்க. டேய் மோடி எடுக்கக்கூடிய ஜோயசி ஆமா. ஏன்டா வந்தீங்க? டேய் வந்தமா 10 ரூபாய் சம்பாதிச்சமா வயிற்று பழப்பு பார்த்தமா எங்கடா போய் வீட்டை சேர்ந்தமா இருக்கடா. டேய் போற போற சம்பாதிக்க வந்தவன் வந்து ஐயா எங்களுக்கு கூடு கட்டி கொடுங்க, இன்னும் ஒரு ஆடு மாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்கண்டா. கவர்மெண்ட் ஓட்டு கொடுத்து சாமி நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்குறா. கட்டி கொடுக்க பாட்டியே கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. கட்டி கொடுத்துக்கிட்டே வீடு சாமி 10 ரூபாய் போய்க்கலான்னு வந்துக்குது. வித்தை காட்டி போய்க்கலான்னு வந்து அப்படியே எங்க போ எங்களுக்கு திரும்பி உங்களுக்கு இல்லை. உன் திரும்பி நீ காட்டு போது ஏன் திரும்பி நான் காட்டுது காட்டுறா. மேல மூஞ்சிலாம் அதெல்லாம் தெரியல. எனக்கு தானே தெரியும். ரெண்டாவது திருப்பி அடிக்க மாட்டேன். இப்ப அடிப்பாரு பாரு ஐயா. மோடி வைப்ப மோடி எடுப்பு சொல்றீங்க. ஆமா அது உங்களால முடியுமா? முடியும் சாமி. முடியும் முடியும் முடியும். நாங்க வைக்கின்ற மோடி நீங்க எடுத்துட்டீங்க. எடுத்துட்டா உனக்கு நான் அடிபடா. ஒருவேளை நான் வைக்கிற மோடி நீ எடுக்கலனா உன் பொண்டாட்டி கதற கதற கற்பழிப்பேன் சாமி. நாங்களும் எப்படி வா பிள்ளை கண்ட கண்ட கேடியா பசங்களா கை வைக்கிறாங்க. கண்ட எவடியா பசங்களா? ஏங்க தேவடியா பையன் சொல்லி நம்ம அம்மா தேவடியா ஆயிட போறா. நம்ம அப்பா பத்தி நமக்கு தெரியல. அப்புறம் என்ன விடு கிடையாது. நீ சொல்ற மாதிரி நீ வைக்கிற மாதிரி நான் எடுக்கலனா என் பொண்டாட்டி நீ கல்பாயி. நாங்க ரெண்டு பேர் ஊர்ல இருக்கிறவங்கள கூட்டாதுக்குள்ள விடாச்சுடா. ஊர்ல இருக்கிறவங்கள கூட கூட்டாது விடு. கட்ட பையா. ஆனா நீ வைக்கிற மாதிரி நான் எடுத்துட்டேனா ஒரு 2 பொண்டாட்டிக்கு நான் பாரு வீட்டுல வந்து போய் கடையில ஓடும். ஏங்கிட்ட ஓடு. சுத்தமான மானகட்ட போய் என்ன பண்ணுது? அவர் 2 பொண்டாட்டி தெரியுமா? எங்ககிட்ட ஒரு 30 பெண்ணுக்குது பண்ணி. அது சாணியை நீதான் கை வந்து எவ்வளவு மேல பொண்டாட்டி எடுத்து போய் கொடுத்து சாணி அவன் எடுத்தானே எடுத்து விட்டானே பேர் மதிப்புக்குரிய அன்புக்குரிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலா ரத்னா செய்யக்கூடிய வெளியூர் கலை உள்ளங்களுக்கும் முழுவதும் கலை சொந்தங்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக இந்த அதிகார நேரத்தில் காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்களது ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினால் இந்த தெய்வீக பொருது கிராமத்தில் நமது தெய்வீக மேடைகளில் நடைபெறும் நாடகம் மலையாள பகவதி என்னும் கண்டன் கார்கூடகன் என எடுத்து மோடிக்காச்சு. இந்த கண்டன் கார்கூடகன் என்று சொல்லக்கூடிய அரங்கர்கள் நாரதனுடைய வார்த்தையை கேட்டு மேல் மலையாளம் சென்று அதாவது ஈஸ்வரத்தில் கைலாயத்தில் சென்றாங்க. ஈஸ்வரால வரம் கொடுக்க முடியல. மேல் மலையாளம் சென்று மலையாள பகுதியில்
ஏழரை மந்திரஜாலங்கள் இந்திரஜாலங்கள் கூடுவிட்டு குருபா சக்தி கோகின்ற ஜாலம் பிரதமர் ஜாலம் மோடி வைப்பது மோடி இருக்கக்கூடிய அனைத்து அரிய பெரிய வரத்தை பெற்றவுடனே அந்த மலையாள பகவதியை பாதாளத்தில் தன்னுடைய தாயை காப்பாற்ற என்பதற்காக முருகப்பெருமான் அதாவது வள்ளியம்மா வந்து குறி சொல்ற குருத்தியாகவும் அந்த முருகப்பெருமானும் தேவனி அம்மையாவும் இந்த கண்ணல்காரனும் நடத்துல ஜோயன்ஸாக அவதாரம் கொண்டு இந்த மோடி எடுக்கக்கூடிய அற்புதமான காட்சி. ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது. இந்த மோடி காட்சி மொத்தம் 3 வகையான மோடி தான் இருக்கு. இந்த கள்ளிக்காத்தான் என்று சொல்லக்கூடிய நடக்கத்துல கள்ளிக்காத்தான் மோடி, ஐனாரப்பன் திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஐனாரப்பன் மோடி, இந்த கண்டல் காரிக்கொடகன் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகத்தில் இந்த முருகப்பெருமான் ஜோயனாக உருவெடுத்து இருக்கக்கூடிய மோடி அற்புதமான ஒரு காட்சி, மந்திரத்தால் கட்டுப்பட்ட காட்சிகள். ஏன்னா இட்மாரிசம் அண்ட் மெஸ்மரிசம், ஒருவரை வசியப்படுத்துவது, ஒருவரை துயில் கொள்ள செய்வது, அப்படிப்பட்ட கலையை நம்ம பயன்படுத்துவோம். இந்த கலைகளை எங்க கத்துக்கிட்டு வராங்கன்னா கேரளாவில் ஆலப்புழா என்று சொல்லக்கூடிய ஜெயதுர்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மனோவசி நிபுணர் கற்றுக் கொடுக்கிறாரு. அவரிடமிருந்து எனது குருநாதனமாகிய இன்னும் செஞ்சி ராஜா தேசிய நாடக மன்றத்தின் நிர்வாகி மற்றும் உரிமையாளர் வழங்கக்கூடிய பேர் மதிப்புரைக்குரிய ரா தவமணி ஐயா அவர்கள் கற்றுட்டு வந்தாரு. அவரிடமிருந்து முறையா 48 நாள் பயிற்சி எடுத்து இந்த கலையை கத்துட்டேன். இருந்தாலும் இந்த கலை ஏன்னா நம்ம கண் இந்த உலகம் அனைத்துமே காந்த சக்தியால் தான் இயங்கி கொண்டிருக்கு. நம்ம நேரா பார்க்கறதா ஒண்ணும் கிடையாது. நம் முன்னோர்கள் எவ்வளவுதான் இந்த விஞ்ஞானங்கள் பெருகி போனாலும் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின விஞ்ஞானத்தை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. 15 நாள் அமாவாசை வருதுன்னா அதுக்கு அடுத்த 15ஆம் நாள் பௌர்ணமி வருது. எத்தனை இன்னும் 20 வருடங்களுக்கு முன்னாடியே கணிச்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய செயல்பாடுகளும் ஒருங்கிணைந்த அந்த மனப்பக்குவங்கள் தான் காரணம், ஒண்ணு கிடையாது. இந்த உலகம் அனைத்துமே காந்த சக்தி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு காந்த சக்தி இருக்கு. பார்த்துட்டு போயினா இருப்பா, ஒண்ணு கிடையாது. காலையில பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து ஒரு 5 லிட்டர் பால் கறக்கும், அந்த வழியா போவான். நம்ம இந்த எண்ணங்கள் எந்த அளவுக்கு செயல்படுகிறதோ நல்ல விதமா நினைத்தால் நல்லதே நடக்கும், தீமை நினைத்தால் தீயதுதான் நடக்கும். காலையில பார்த்தா ஒரு மாடு ஒரு 5 லிட்டர் பால் கறந்துட்டு இருக்கும், அந்த வழியா ஒருத்தரம் போவான், அடடா இவ்வளவு பால் கறக்குது அப்ப அந்த மாடு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காந்த சக்தி அந்த மாட்டு மீது செலுத்தினாலே போதும். அதை பார்த்துட்டு போனா பொழுதுக்கு 10 லிட்டர் மேல கறக்காது. இதெல்லாம் நேருக்கு நேரா பாக்குறது. ஒரு புது வீடு கட்டுவாங்க, அடடா இப்படியா இருந்தா பார்த்தா ஒரு வீடு கட்டானு அப்படின்னு சொல்றது, வீட்டை பார்த்தானா பாதியில நின்றுடும், அதுக்கடுத்து தடைப்பட்டே நின்றுடும், வீடே கட்ட முடியாது. இதெல்லாம் காரணம் என்னன்னா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காந்த சக்திகள் டிஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் ஒரு வீடு கட்டப்படுறது கூட ஏதாவது ஒரு அந்த டிஸ்ட்ரி பொம்மை வைப்பாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்முடைய கண்கள் வந்து பார்த்தா எப்பொழுதும் ஒரு வித்தியாசமான பொருளை தான் நாடிப்போம். எதிர்க்கு வரும்பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறைய ஆடைகள் பார்க்கும் பொழுது பளிச்சல் தெரியும். அதுக்காக என்ன காரணம்னா நம்முடைய கண்கள் வந்து பார்த்தா அதை தான் உற்று நோக்கி போகும். அப்புறமற்ற இந்த ஆயக்கலைகள் 64 ஒன்றாக விளக்கக்கூடிய நாடகக்கலை, இப்படிப்பட்ட நாடகக்கலையில இந்த மந்திரத்தால் கட்டுப்பட்ட காட்சி செய்யணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு வசிய சக்தி இருக்கு. அதாவது திருமணம் செய்யும்போது கூட எத்தனையோ பொருத்தங்கள் இருந்தாலும் வசிய பொருத்தம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வசிய பொருத்தம் இருந்தால்தான் அந்த இல்லறமாகப்பட்டது இனிக்கும். அப்படிப்பட்ட இந்த வசியத்தன்மையோடு இட்மாரிசம் அண்ட் மெஸ்ஸிமிசம் என்று சொல்லக்கூடிய இந்த மனோவசிய கலை செய்திருக்கின்றோம். தயவுசெய்து அவதியார்ந்த கல்விக்கு மறைக்கப்படுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாம் செயல்கூடு